Hi friends, this is the first time நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஹெல்தியான வீட் உப்புமா தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 4 க்ரீன் சில்லி வந்து சீடு எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் நல்லா வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி தேவையில்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் வந்து ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 5 போல் மேஷ்டு கார்லிக் வந்து ஆட் பண்ணுற பூண்டு, நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் அந்த ஆயிலோடு நம்மளோட கேரட் வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா நம்மளோட வீட் ரவை ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். நம்மளோட வீட் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.